அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரானுக்கும் ஆக்கிரமிப்பு நாடுகள், உலகத்தில் அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுபவர்கள், குழந்தைகளை கொலை செய்பவர்கள் ஆகிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இப்பொழுதே ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஊடகங்கள்ல வருது. என்னன்னா, பேச்சுவார்த்தை நடக்குது. ஈரான் சொல்லுது பேச்சுவார்த்தை கிடையாது. நாங்க ட்ரம்பையும் நம்பல, அவனுடைய ஏஜென்ட்னு சொல்ல விட்காஃபையும் நம்பல, அதே மாதிரி அவனுடைய மருமகன் பில்லியனர் யூதன் இருக்கான ஒரு குஜார், அவனையும் நாங்க நம்பல, எவன்டே நாங்க பேச மாட்டோம். இது இந்த யுத்தத்தை நாங்க எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ முடிப்போம்னு. அப்ப இதுவரைக்கும் அது என்ன சாதித்து இருக்கிறது என்பது இப்பொழுது இந்த 26 நாட்கள்லயே ஒரு பெரிய அசஸ்மெண்ட் வருது. அது என்னவென்று சொன்னால், எந்த இடமும் அமெரிக்காவினுடைய தளங்கள் ஒண்ணு, அமெரிக்கா அது ரொம்ப கவனிக்கணும். அமெரிக்காவே மர்ம ட்ரோன் விட்டு கணக்கு பார்த்தாச்சு, புளோரிடாவை எங்க டார்கெட்ல வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரான் சக்தி பெற்ற நாடாக இருக்கிறது. இது முதல் வெற்றி பிரகடனம். இப்போ 200 மில்லியன் டாலரை கொடுத்தாதான் கப்பல்கள் ஹார்மூஸ் பகுதியிலே போகும் என்பது ஈரானுக்கு வருமானத்தை பெற்று தரக்கூடிய மிகப்பெரியதொரு விஷயமாக போய்விட்டது. ஹார்மோஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோலு கொண்டு வந்துட்டு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு, ஹார்மோஸ் இனிமே பழைய நிலைக்கு வராது என்ன. அடுத்தல யூஎஸ் பேசஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்த எல்லா அமெரிக்க தளங்களும் பெரிய அளவில் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனா முற்றாக அழிக்கப்பட்டதாங்கிறது இப்ப நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய அளவில் இருக்கு. ஏன்னா நேற்று பெண்டகன் நாங்க ஏற்கனவே 50,000 படைகளை வச்சிருக்கேங்கிறோம், எங்க இருக்கேன்டா. அப்போ நம்ம காணொலியில சொல்லிட்டு 13,500 அமெரிக்க இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லும் போது சிலர் அவ்வளவு பேர் இருந்தானான்னு கூட கேள்வி கேட்டாங்க. இப்போ அந்த 50,000 பேர் இருக்கும் போது நீ எதுக்கு இன்னும் 3,000 பேரை அங்க கொண்டு வரணுங்கிற கேள்வி எழுப்பும் போதுதான் அந்த 50,000 பேர் என்ன ஆனாங்கிறது வருது. ஆகவே கல்ஃப் கண்ட்ரிஸில் இருந்த தளங்கள் அவ்வளவு முற்றாக அழிக்கப்பட்டது என்பதை விட ஒரு 75% அழிக்கப்பட்டது. இப்போ அடுத்தது, இது அமெரிக்காவுடைய வான்வெளியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விமானங்கள் எதுவும் எங்களுடைய தாக்குதலுக்கு அப்பாற்பட்டவே அல்ல. நீ முன்னாடி மாதிரி பறந்து வந்து தாக்குன்னு சொல்லிட்டு இருக்கல, நாங்க அதை அடிக்கிறோம். அதை F-16 F-15 வரையறோம். அடுத்தது கடல் வெளி ஆதிக்கம் என்னாச்சு. யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் ஒரு நோட்டை எடுத்து காட்டுவாரு, கையெழுத்து போட்டாராம். யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் ஈரானுக்கு வருதான், உலகமே பயப்படணுமா. அது இப்ப எங்க போச்சு? அது எங்கேயோ இது தப்பிச்சா பொழைச்சா போதும்னு போயிட்டு இருக்கு. யுஎஸ்எஸ் ஜெரால்டு அது என்னாச்சு? அது எங்க போச்சுன்னு தெரியல. இடையில பெரியங்கிற ஒரு இதை அடிச்சு நிமித்தினாங்க, அது எங்க போச்சுங்க. இதெல்லாம் தெளிவான வெற்றிகள். யாருக்கு? ஈரானுக்கு. இப்போ ஈரான் இஸ்ரேல என்ன பண்ணி வச்சிருக்குங்கிறத நேற்று அன்கன்ஃபார்ம்டா சில தகவல்களை சில நண்பர்கள் சொன்னாங்க. இஸ்ரேல்ல மேலெல்லாம் பறக்கும் காக்கையெல்லாம். இந்த காக்கைகள் அவங்களுடைய வேதப்படி ஒரு சம்ஜையை சொல்லுதான் இஸ்ரேல் அழிய போகுதுன்னு. எப்படியும் அழிஞ்சிரும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம வைகரையில போட்ட மாதிரி பார்த்தா 2027 அது அழியணும். அதுக்கு உள்ளால போய் சேர்ந்துரும் போல தெரியும். அடுத்தது மிகப்பெரிய வெற்றியை ஈரான் சொல்லி இருக்கிறது. அகார்த்தி ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் ஈரானுடைய பிரசிடென்ட் பெயிஸ்கானும் சொல்லியிருக்காங்க, எங்க நாட்டுல எங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம் என்று நினைத்ததை அழித்து விட்டோம். 2வது, எங்களுடைய இஸ்லாமிக் கேரக்டரை அழிக்கலான்னு இவங்க முடிவு பண்ணாங்க, அழிக்க ஒரு சக்தியை உருவாக்கினார்கள், அவர்களை அழித்து விட்டோம். இது இஸ்ரேல் அமெரிக்காவும் தாக்குனதுனால எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் யூனிட்டி, ஒரு முழுமையான ஒற்றுமை ஈரானுக்குள்ளால் நிலவுகிறது. இனி யாரும் இந்த இஸ்லாமிக் கேரக்டர், அதாவது இஸ்லாமிய ரிபப்ளிக் என்பதை மாற்ற முடியாது. அடுத்தது, ஒரு எங்களிடம் இப்பொழுது வாழக்கூடிய தலைமுறை அமெரிக்கா ஒன்றும் பெரிய மண்ணாங்கட்டி இல்லை, அதை எப்ப வேணாலும் நம்ம வீழ்த்தி காட்ட முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெளிவான வெற்றி என்று சொல்லுகிறது. இப்போ இந்த வெற்றியினுடைய முத்தாய்ப்பா என்ன சேர்றதுன்னு சொன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் வெளியில போகுதுங்கிறத விட அங்க உள்ள மனநிலை மாறி போச்சு. எப்படின்னா, வெளியில அறிக்கை விடுறானோ நாங்க எல்லாம் சேர்ந்து ஈரானை தாக்குவோம் அப்படி இப்படின்னு இவ ஜோர்டானும் நேற்று சொல்லியிருக்கான். ஆனா உள்ளுக்குள்ளால என்ன வந்துட்டுன்னு சொன்னா, அது நேற்று ஒரு சகோதரி
கத்தர்ல சொல்லியிருக்கா, கத்தரை விட்டு விடுங்கள், எங்களை விட்டுருங்க, நாங்க இதா இருக்கிறோன்னு. சவுதிக்கு சைனா சொல்லியிருக்கு. அப்ப இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நாடுகளை என்ன ஃபீல் பண்ணுதுன்னு சொன்னா, அகண்ட இஸ்ரேல்ல நம்மெல்லாம் உள்ள போயிரும், அதை இப்ப நம்ம காப்பாத்திட்டு இருக்கீங்கிற இந்த சிந்தனை மாற்றம் மிகப்பெரியதொரு வெற்றி என்று ஈரானுக்கு ஒரு வெற்றி என பார்க்கப்படுகிறது. அடுத்தது, ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறத சொல்லுனா, ஈரான் இன்னும் ஒரு வருஷத்துக்கெல்லாம் யுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியும் என்று நினைக்கிறது. அதுல ரஷ்யாவும் சைனாவும் உடைய உறுதியான உதவிகள் அவர்களை இன்னும் நிலை பெறச் செய்கிறது. அடுத்தது, ஒரு பெரிய தங்க சுரங்கத்தை ஈரான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால போர்ல அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வராத. ஒருவேளை இந்த போரை ஈரான் நிறுத்தணும்னு நினைச்சா நஷ்ட ஈடு வாங்காமல் நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கு. இப்போ ஹார்மோஸ் பகுதியில் வரக்கூடிய வருமானமே ஈரானுக்கு இந்த போர் செலவுகளை பெரிய அளவில் குறைப்பதற்கு பயன்படும். அதை சைனீஸ் கரன்சி கொண்டு போறதுனால அமெரிக்காவுடைய ஹெக்மனின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கம் விழுகிறது, டாலர் ஆதிக்கம் கீழே விழுகிறது. இப்போ அமெரிக்கா என்னன்னா, அவன்தான் என்ன இருந்ததுன்னு தெரியல, வெறும் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கு இடையே சண்டைகளை உண்டாக்கி வித்துக்கிட்டு இருந்தான்ல, அது இப்ப நடக்காது. ஏன்னா அவன் யாருக்கெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தானோ அந்த மக்கள் எல்லாம் இனி பாதுகாப்பை நிச்சயமா அமெரிக்காவை தேட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க தங்களே வளர்த்து கொள்ளலாம், அதற்கு அது வரைக்குமாவது ஈரானுக்கு கீழே வந்துடலாம். அப்போ இந்த ஓல்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும், உலகத்தை மறு உருவாக்கம் பண்ணணும்னு சொன்னது இப்ப ஈரான் சென்றடா போகிறது. இப்போ இது ஈரான்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள், ஆயுத பலம், இதெல்லாம் முஸ்லிம் உலகத்தில் வாழுகின்ற இளைஞர்களிடம் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் இந்த அமெரிக்கர்களை, யூதர்களை அழிக்க முடியும், உலகத்தில் நிரந்தரமாக நிம்மதியை நிலைநாட்ட முடியும் என்று இணைந்திருங்கள். தகவல்களை தருகிறோம். ஆசிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.